இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹைதராபாத்ல பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். நம்ம சாப்பிட்டு 10 நிமிஷம் தான் ஆச்சு. என்ன ஆச்சு இன்னி மூட்டைக்கு இவ்ளோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அடுத்த 10 நிமிஷத்துல சாப்பாடு ஜீரணமாயிடும். அதுக்கப்புறம் பிரியாணி போய் ஒரு கட்டு கட்டிடலாம். என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? ஏண்டி எரும மாடு, நம்ம எல்லாரும் அகிலா கூட ஒன்னதானே கிளம்பி ஹைதராபாத் வந்தோம். இப்ப நான் என்னமா தனியா பறந்து வந்த மாதிரி கேள்வி கேக்குறேன்? அத்தை, நான் அத கேக்கல. என் பக்கத்துல எப்ப வந்து நின்னீங்கன்னு கேட்டேன். ஓ, இவ்ளோ பெரிய உருவம் பக்கத்துல வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னடி யோசனைல மூழ்கி இருந்த? கரெக்ட். உனக்கு வேற என்ன யோசனை இருக்க போது? பாஷை தெரியாத ஊருக்கு வந்து இறங்கி இருக்கோமே, ஆசைப்பட்டதெல்லாம் எப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த அதானே? இங்க இருக்கிறவங்களுக்கு தமிழ்ல கேட்டாலும் புரியுது அத்தை. வேணும்னு கேக்குறத டக்குன்னு கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன உரப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அதான் பருப்புல எண்ணெயும் கடைசியில தயிர் போட்டு சாப்பிட்டு ஈவன் பண்ணிட்டேன். அப்படியே வச்சேன்னா திங்கிறதா உனக்கு பிரச்சனை. அதான் எல்லாத்தையும் விசாரிச்சு கரெக்டா வச்சிருக்கியே, அப்புறம் எந்த கோட்டையை பிடிக்கிற மாதிரி அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் கோட்டையை பிடிக்கிறதுக்காக யோசிக்கல அத்தை. நீங்க கோட்டை விட்டுட்டு வந்தீங்கல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த கோட்டையை விட்டுட்டு வந்தேன்னு சொல்ற? இன்னும் உளறிட்டு இருக்க. பெரியத்தையோட வீட்ல இருக்கிற நம்ம எல்லாரும் இங்க ஹைதராபாத் வந்துட்டோமா? ஆமா, நாம கிளம்பி ஹைதராபாத்க்கு வந்துட்டோம். ஆதி மும்பைக்கு பிசினஸ் விஷயமா போயிட்டான். வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நாள் லீவு கொடுத்து அனுப்பிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நீ என்ன சொல்ல வர? எல்லா வேலைக்காரங்களுக்கும் லீவ் கொடுத்தா அவங்கவுங்க சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா பார்வதி ஊருக்கெல்லாம் போக மாட்டாள்ல, அங்கதானே இருப்பா. சரி, நெத்திலே நல்லா தான் மடிக்கிற. ஆனா அது உன் புருஷனுக்கு எப்படி கொடுக்கணும்னு உனக்கு தெரியலையே. என்ன மாமா சொல்றீங்க? வெத்திலே இப்படி கையில மடிச்சு கொடுத்தா எப்படி வாய் சவக்கும்? உன் வாயில போட்டு நல்லா மென்னு உன் நுனி நாக்குல வச்சு கொடு. போங்க மாமா. என்னங்க? என்ன மாமா பண்றீங்க? வெத்தில போட்டா வாய் சவக்கணும்ல, அதுக்கு தான். மாமா, டிவி பார்க்கலாமா?
மாமா, இப்போ உங்களை பார்த்தா யாரு 15 கம்பெனிக்கு எம்டின்னு சொல்ல முடியாது. இந்த Dressல சூப்பரா இருக்கீங்க. ம்? இந்த மாதிரி வயல்வெளி எல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? சிட்டி லைஃப்பை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போனேன் எனக்கு. பச்சை பசேல்னு இருக்கிற இந்த இயற்கை அழகை பார்க்கும்போது, சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கிராமத்து வாழ்க்கை சந்தோஷமே தனி மாமா. இன்னைக்கு முழுக்க முழுக்க அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. யாரும் இல்லாத வீட்ல இந்த சமையல்காரிக்கு என்ன வேலை? ஒருவேளை உமா சொன்ன மாதிரி ஆதி மும்பைக்கு போலையோ? யாருமே இல்லாத வீட்ல நீ மட்டும் என்ன பண்ற பார்வதி? அது வீட்டு சுத்தம் பண்ணி விளக்கேத்த வந்தம்மா. ஆளே இல்லாத வீட்ல உன்னை யாரடி இதெல்லாம் செய்ய சொன்னது? சொல்லு வாய் திறந்து. ம்? வீட்ல ஆள் இல்லைன்னா கூட பார்வதி பொறுப்பா வேலை பார்த்திருக்கா. வெரி குட் பார்வதி. இப்படிதான் நீ எப்பவுமே பொறுப்பா இருக்கணும். நீ இப்படியே நம்பு. நைட்டு டின்னருக்கு என்னமா வேணும்? பார்வதி, சப்பாத்தி ஆனியன் தோசை பண்ணிடு. ம்? இல்லத்த, ஃப்ளைட்ல வரும்போது பசிக்கு அவங்க சாப்பிட எதுவும் கொடுக்கல, அதான் கேட்டேன். எனக்கு நைட் டிஃபன் வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஒரு கப் பால் மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா.